வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி NPP வசம். களத்தில் இறங்கிய ஜனாதிபதி அனுர கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. வெலவத்தையில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. இதனிடையே அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளன. நண்பனுடன் சென்ற யாழ் இளைஞனுக்கு நேர்ந்த விபரீதம். யாழில் விபத்தில் சிக்கிய இளைஞன் ஒருவர் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளார். ஊரலிக்கிழங்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞனும் அவரது நண்பரும் கடந்த 11ஆம் தேதி யாழில் இருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதன்போது வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்டனர். இதன்போது பருத்தித்துறை பக்கத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்தனர். இதன்போது காயமடைந்த நால்வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூவர் வீடு திரும்பினர். இருப்பினும் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குடிபோதையில் பாடசாலை பேருந்தை செலுத்திய சாரதி. அவதிப்பட்ட பாடசாலை மாணவர்கள். குடிபோதையில் பாடசாலை பேருந்தை ஓட்டிச் சென்ற பேருந்து சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மதியம் கட்டுப்போத்த போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் கட்டுப்போத்த நகரில் பாடசாலை பேருந்தை ஆய்வு செய்தனர். சாரதி குடிபோதையில் இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 52 வயதுடைய கட்டுப்போத்த ரதலிகொட பகுதியை சேர்ந்தவர். பேருந்து சாரதி கைது செய்யப்பட்ட நேரத்தில் பேருந்தில் 16 பாடசாலை மாணவர்களும் 2 தாய்மார்களும் பயணித்தனர். சம்பந்தப்பட்ட பேருந்தும் போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் இன்று நாரம்பல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தற்போது குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களையும் போக்குவரத்து வீதி மீறல்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்திய உப்புடன் இலங்கை வரும் கப்பல். இறக்குமதி செய்யப்படும் ஒரு தொகுதி உப்புடன் இந்திய கப்பல் ஒன்று எதிர்வரும் 28ஆம் தேதியன்று இலங்கைக்கு வர உள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த இறக்குமதி மேற்கொள்ளப்படுகின்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நிலவும் பதற்ற நிலையும் உப்பு இறக்குமதி தாமதத்திற்கு ஒரு காரணமாக அமைந்ததாக அவர் கூறியுள்ளார். புத்தளம் உப்பு தொழிற்சாலைக்கு நேற்று ஆய்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு பேசிய அமைச்சர் ஹந்துன்னெத்தி இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். 12 வருடங்களாக செயலற்று இருக்கும் அம்பாறை ஒழுவில் துறைமுகத்திடம். 12 வருடங்களாக செயலற்று இருக்கும் அம்பாறை ஒழுவில் துறைமுக திட்டத்தை மீண்டும் செயற்படுத்த முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் இதற்கான சாத்தியமான வழிகளை கண்டுபிடிப்பதில் அரசாங்கத்தினால் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுவில் துறைமுக திட்டத்திற்கான கடன் ஒப்பந்தம் டென்மார்க்கின் நோர்டியா வங்கிக்கும் இலங்கையின் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்திற்கும் இடையே 2008 மே 23ஆம் தேதியன்று கையெழுத்தானது. இதன்படி மொத்த திட்ட செலவு 46 மில்லியன் யூரோக்களாகும். இந்த திட்டம் 2013இல் நிறைவடைந்தது. எனினும் துறைமுகம் இப்போது பயன்படுத்தாமல் உள்ளது. அத்துடன் துறைமுக நுழைவாயிலில் மணல் திட்டுக்கள் குவிந்து கிடப்பதால் கப்பல்கள் வர முடியாமல் உள்ளதாக துறைமுகம் மற்றும் விமான போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கு தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது ஒழுவில் துறைமுகத்தை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து வருவதாக பிரதியமைச்சர் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.